அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். விக்னேஷ், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? கூட்டம் எப்போது தொடங்கியது? விவரம் என்ன? மகேஷ், தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலானது மே 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. அதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிமுக சார்பில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய மிக முக்கிய கருவாக பார்க்கப்படுவது இந்த 4 இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பானதான் ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் விருப்ப மனு வழங்கப்பட்டு அதில் விருப்ப மனு வழங்கியவர்களிடம் நேர்காணலானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் 120க்கும் மேற்பட்டோரிடம் ஆட்சி மன்ற குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நேர்காணலை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட இருக்கிறது. திமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை கழகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த அறிவிப்பை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள். மகேஷ்.